வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. போஸ்ட் சர்ஜரி அப்படிங்கறத பத்தி, அதுல இருந்து சொல்யூஷன்ஸ் எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுல எப்படி நீங்க உங்களோட ஹெல்த்தை ரெக்யூப் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் பார்த்தோம். ஹெல்த் கொஞ்சம் நன்னா பிக்கப் ஆன உடனே நீங்க போக்கஸ் பண்றது எதை பத்தி அப்படின்னா, முதல்ல உங்க தலைமுடியை பத்தி கொஞ்சம் போக்கஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு சார்ட் ஆஃப் டிப்ரெஷன் லெவல்கே போற அளவுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம அதை பத்தி பார்ப்போம். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களோட ஹேர் ஸ்கேல்ப் அது எதுவானாலும் அதுக்கு கொஞ்சம் ஆயிலிங், அதாவது இன் டிராப்ஸ் கொஞ்சம் ரெகுலரா அப்ளை பண்றது அப்படிங்கறத ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணும். அதே மாதிரி புதுசா ஒரு சின்ன சின்னதா நெருக்கமா இருக்கிற ஒரு கோம்பு நீங்க வாங்கி வச்சுக்கணும். இப்போ எங்க ஆர்எம் ஹெர்பல்ஸ்ல நீங்க இந்த மாதிரி சமயத்துல இயற்கையை நம்பி எதை செய்யறதும் நல்லது. அதனால டி என்ரிச்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டு ஹேர் ஆயில் ஒன்று ரீசெண்டா லான்ச் பண்ணோம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது சூரிய வெளிச்சத்துல வச்சு ஆயில் நிறைய ஒரு 24-25 ஹெர்ப்ஸ் போட்டு அந்த ஆயில எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் சோலார் எனர்ஜி. ஸோ இந்த டி என்ரிச்டு சிட்டு ஹேர் ஆயில நீங்க ரெகுலரா ஒரு 4 to 5 டிராப்ஸ் ஸ்கேல்ப் ஆர் ஹேர் வாட் எவர் உங்களோட தலைமுடி எப்படி இருக்கோ அதுல ரெகுலரா தடவி நீங்க செய்ய வேண்டியது, அந்த சின்ன சீப்பை வச்சு ஸ்கேல்ப நல்லா ஒரு மசாஜ் மாதிரி சீப்பை வச்சு நல்லா கோம் பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கும் பொழுது உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் மேல வருது நீங்களே உணர்வீங்க. இது ரெகுலரா இருந்தாலும் ஒன்ஸ் இன் 2 days நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இதே ஆயில ஸ்கேல்ப்ல தடவி ஒரு கிளென்ஸ் பண்ணணும். அதாவது வாஷ்ங்கிறது நீங்க அந்த டேர்மை யூஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப வாஷ்ங்கிறது இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு கூடாது. எஸ்பெஷலி நல்ல ஒரு லாதர் இருக்கிற எஸ்எல்எஸ் இருக்கிற ஷாம்பூஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, இயற்கை அப்படின்னு சொல்லி நாங்க புதுசா லான்ச் பண்ண புரோட்டீன் என்ரிச் ஹேர் கிளென்சர், இட் இஸ் நாட் எ வாஷ். அந்த பவுடரை கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தா கூட போரும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுட்டு ஆயில கொஞ்சம் லிபரலா தடவிட்டு கோம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் கலந்து வச்சிருக்கிறத வச்சு நீங்க தலைய ஒரு ஒன்ஸ் இன் 2 days வாஷ் பண்ணுங்க. So keep it as a routine, regularly applying oil and combing, and once in 2 days washing and cleansing with this powder. இந்த புரோட்டீனும் டி விட்டமினும் ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஹேர் ஃபாலிகல்ஸ் கிடுகிடுன்னு வளர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து செய்யும் போது within 6 months you will get back to your normal hair growth. அதாவது உங்களோட கழுத்து வரைக்கும் ஒரு நல்ல தலைமுடி வளர ஆரம்பிச்சது நீங்களே உணருவீங்க. So new hair, new you.